ஹலோ ரஜினி நீ இஷான் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சரி நீங்க முதல்ல ஒன்று சொல்லுங்க. நீங்க சோனாக்கு பன்னீர் கோஃப்தா செய்யறதுக்கு கத்து கொடுத்தீங்களா? பன்னீர் கோஃப்தா இல்லையே. ஏன்? இல்லையா? பட்டாணி உருளைக்கிழங்கு இல்லையே. சப்பாத்தி இல்ல இஷான். ஏன், என்னாச்சு? அது சோனா எனக்காக இன்னைக்கு அதை சமைக்க போறா. என்ன? சரி, இது நல்ல விஷயம் தானே. இதுக்காக நீ ஏன் இந்த அளவுக்கு பயப்படுற? பயப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? சோனாவை பத்தி உங்களுக்கே தெரியும்ல. சரி நீங்க பேசாம ஒண்ணு பண்ணுங்க. இதெல்லாம் எப்படி சமைக்கிறதுன்னு என்கிட்ட சொல்லுங்க. என்ன ஷானி? சரி எழுதிக்கோ. ஒரு நிமிஷம். சொல்லுங்க, நீ எழுதிக்கிற. தேங்க்யூ மிஸ்டர் பிஜலானி. சார், இதுல இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்க வீட்ல கொண்டு போய் கொடுத்துறீங்களா? சார், ஆர்டிஓ சர்வீஸ் 24/7 கொடுங்க, என்கிட்ட கொடுங்க சார். சார், மேடம் இன்னைக்கு சமைக்க போறாங்களா? நீங்க முதல்ல கிளம்புறீங்களா ப்ளீஸ்? போறேன், உடனே போறேன் சார். ஹேய், என்னாச்சு? ஏன் இப்படி சிரிக்கிற? சொன்னா நாங்களும் சிரிப்போம்ல. சுஹானா கிட்ட போன்ல பேசுனியா? இஷான் கிட்ட. இஷான் கிட்ட தானே பேசுன. இப்படி சிரிக்கிற அளவுக்கு அதுல என்ன இருக்கு? அப்படி என்ன சொன்னா அவன்? பாட்டி, இன்னைக்கு சுஹானா சமையல் பண்ண போறாளா? என்ன? பரவாயில்லையே, இஷானுக்கு நிஜமாவே அதிர்ஷ்டம் தான் அடிச்சிருக்கு. இன்னைக்கு அவ என்னென்ன சமைக்க போறா தெரியுமா? பன்னீர் கோஃப்தாவா, பட்டாணி உருளைக்கிழங்கா, அப்புறம் சப்பாத்தியா. இது எல்லாத்தையும் சுகானாவே சமைக்க போறாளா? முதல் தடவையா சமைக்க போறாளா, அதுவும் பன்னீர் கோஃப்தாவா. என்ன பன்னீர் கோஃப்தாவா? முதல்ல அவளுக்கு கோஃப்தா பண்ண தெரியுமா? இப்ப எதுக்கு தேவையில்லாம சிரிக்கிறீங்க? என் மருமக அதெல்லாம் நல்லா தான் பண்ணுவா. அது என்னவோ சரிதான். இந்த மாதிரி ஒண்ணு கத்துக்கிட்டு தானே ஆகணும். நீங்களும் அப்படிதானே கத்துக்கிட்டீங்க. ஆனா நம்ம வீட்ல ஒரு நாள் சிக்கன் டம்ப்ளிங் செய்யறேன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணான்றது உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல? அம்மா, நீங்க இந்த கேரட் பீன்ஸை கட் பண்ணுங்க. சரி, ஓகே, இந்தாங்க. இத வச்சு கட் பண்ணணுமா? நோ, இது மெஷர் பண்றதுக்கு. ஞாபகம் இருக்கு. கடவுளே. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியலக்கா. சுஹானாவும் இஷானும் அந்த புது வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஆனா அவ இன்னைக்குதான் சமையல் பண்ண போறாளா? அதானே. அப்ப இவ்வளவு நாளா ரெண்டு பேரும் என்ன சாப்பிட்டாங்களா? இது என்ன பாட்டி கேள்வி? ஏதாவது ஹோட்டல்ல வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிட்டுருப்பாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அவளுக்கு இத்தனை நாள் கழிச்சு சமைக்கணும்னு தோணிருக்கே, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. இன்னைக்குதான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கா சின்ன மாமி. ஆனா சமைச்சதுக்கு அப்புறம் தான் எந்த லட்சணத்துல இது வந்திருக்குன்னு தெரியும். சார், குட் நியூஸ், மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட். இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் எல்லாத்தையும் கொண்டு போய் மேடத்துக்கிட்ட கொடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு, பட்டாணி, பன்னீர் எல்லாத்தையும். சார், நீங்க அங்க இருந்திருக்கணுமே. சார், மேடம் எல்லா பொருட்களையும் பார்த்த உடனே எவ்வளவு எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க தெரியுமா? அந்த தாஜ்மஹாலை கட்டி முடிச்ச உடனே ஷாஜகான் கூட இவ்வளவு எக்ஸைட் ஆயிருக்க மாட்டான். பை த பை, மேடம் என்ன முதல் தடவை சமையல் பண்றாங்களா சார்? எனக்கு தெரியும் சார். எப்படி தெரியுமா? மேடம் பன்னீரை பார்த்த உடனே என்கிட்ட கோஃப்தா எங்கன்னு கேட்டாங்க. என்ன? அப்படின்னா பன்னீர் வர கோஃப்தா வர நினைச்சிட்டு இருக்காளா? ஆமா சார், இதுல மேடத்தோட தப்பு எதுவும் கிடையாது. இப்போ உருளைக்கிழங்கு, பட்டாணி வேற வேற தானே. அப்ப பன்னீரும் கோஃப்தாவும் வேற வேற ஐட்டமா தான் இருக்கும்னு சொன்னாங்க. கரெக்ட் தானே? கதை முடிஞ்சது. இன்னைக்கு ராத்திரி எனக்கு சாப்பிடுறதுக்கு என்ன கிடைக்குமோ தெரியலையே. என்ன சார் இது? நான் இருக்கேன்ல. நான் மேடத்துக்கிட்ட தெளிவா பன்னீர்ல இருந்து கோஃப்தா எப்படி செய்யறதுன்னு சொல்லி தந்துட்டேன். அப்படின்னா உங்களுக்கு அது தெரியுமா? சார், இன்டெலிஜென்ட் சார். இங்க பாருங்க, கோப்தா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். அதனால நானே மேடத்துக்கிட்ட பன்னீரை ரவுண்டா கட் பண்ணி கொடுத்துட்டேன். 2 அரலூசும் ஒன்று செஞ்சிருச்சிங்களா? என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை, நீங்க போங்க ப்ளீஸ்.